ஒரு நாள் மெமிக்ரி பண்ணி பாருங்க. ஒரு நாள் மெமிக்ரி பண்றவங்க கூட இருந்த பாருங்க, அப்போ தெரியும். டூட்டி பார்க்க வேண்டிய ப்ளஸ் தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கைதான் கொண்டு போய் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் சத்த நாளைக்கு நியூஸ் வருமா சார்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கார்த்தி சாரோட வாய்ஸ் மட்டும் இல்ல, அவர் வாய்ஸை எப்படி ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம், மெமிக்ரி பிளஸ் லேர்னிங் அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா உங்க எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை ஈஸியா பேச வைக்க போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஒரு பயங்கர என்டர்டைனிங்கா இருக்கும். நீங்க கண்டிப்பா வாய்ஸ் கேட்கறது மட்டும் இல்லாம நீங்களும் பேசலாம். ஒரு 3 டேஸ்ல பேசலாம். ஆனா அந்த கண்டினியூ 3 டேஸ்ல நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்னொன்னு, நீங்க எந்த வாய்ஸ் பேச போறீங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். எனக்கு பையா படம் தான் பிடிக்கும், எனக்கு மெய்யழகன் பிடிக்கும், எனக்கு கைதி படம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு அவர் வந்து ஒரு சில படங்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நமக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும், அவரோட எந்த வாய்ஸ் நம்ம பார்த்து நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த படத்தை நீங்க அதிகமா பாருங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போது நீங்க அது அதிகமா பாருங்க. நீங்க எப்ப டைம் கிடைக்குதோ பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க வாய்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சும்மா பார்த்துருப்பீங்க. நீங்க வாய்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மினிமம் 30% நீங்க ப்ராக்டிக்ஸே தேவையில்லை. ஆல்மோஸ்ட் நீங்க கொஞ்சம் டியூன் பண்ணீங்கன்னா அது வந்துடும். இது மிமிக்ரியோட சீக்ரெட் சொல்லியிருக்கேன், டெஃபினட்டா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. அவரோட ஸ்டேஜ் ஸ்பீச்னா அவரோட இன்டர்வியூஸ் வீடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி இருக்கும், நீங்க எந்த டோன்ல நீங்க அவரோட எந்த வாய்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டி இருந்தா இது ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு வாய்ஸ் டோன் எப்படி இருக்கும், அதுல நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ் ஆக்டர்ல இருக்கிற ஒரு ஆக்டரோட டோன்ல இருந்து இவரோட வாய்ஸ் கேட்கலாம். அது நான் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, கமல் சாரோட கலகலப்பு டோனையும் அப்படிங்கிறது, சூர்யா சாரோட அந்த குஷி டோனையும், குஷியா வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லி அந்த குஷியா பேசுவார்ல, கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா அந்த ஒரு டோனே கொஞ்சம் குஷியா இருக்க மாதிரி இருக்கும். இந்த 2 டோனி, அவரோட சூர்யாவோட டோனியும் கமல் சாரோட டோனியும் மேட்ச் பண்ணி பேசுனீங்கன்னா நீங்க கார்த்தி சாரோட வாய்ஸ் பேசுறீங்க. என்ன ஜீவா, அவங்க ஆட்டோ கடை எடுத்துட்டுனா எப்படி ஜீவா ஏன் வண்டி ஓடும் அப்படின்னு மாதிரிலாம் கேட்காதீங்க. நீங்க கேட்கறது புரியுது, நான் உங்களுக்கு பேசிக்காட்டி ப்ரூவ் பண்றேன், நல்லா கேளுங்க. அப்படிங்கிறது அந்த டோன் இருக்கா, அந்த கரகர டோன் இருக்கா. சூர்யா சார் வணக்கம் வணக்கம் வணக்கம், சூர்யா பேசுற ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம், பாருங்க பாருங்க அந்த டோனோட அந்த கரகர டோன் ஆட் ஆகுது பாருங்க. பாருங்க என்ன என்ன 10 வருஷம் உள்ள தான். இதை நீங்க கைது படத்தை மைனூட்டா கவனிச்சீங்கன்னா அந்த கரகர டோன் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாரு. மற்ற படத்துல கொஞ்சம் மாடுலேஷன் மாத்தி பேசுறப்ப அந்த டோனை எங்க சரியா பயன்படுத்தணுமோ அங்க மட்டும் பயன்படுத்துவாரு. சில படத்துல வந்து அந்த டோனே எல்லாமே பேசியிருப்பாரு. பட் நீங்க பேசிக்க முடிச்சிட்டீங்கன்னா நீங்க அப்டேட் ஆகிட்டே இருப்பீங்க. நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும், நீங்க லேர்ன் பண்ணிக்க உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அந்த டோன் பாத்தீங்களா, அந்த டோனோட ஆட் பண்ணீங்கன்னா இவ்வளவு ஈஸி தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கணுங்கிறதுனா எனக்கு வந்து இந்த ஐடியா தோணுச்சு. அவரோட வாய்ஸ் எடுத்து முடிச்சோடனே அந்த டோன் இவரோட டோன்லாம் சிமிலரா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் வந்து ப்ராக்டிக்ஸ். நீங்க வந்து ப்ராக்டிக்ஸ்ல வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க போய் ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு நான் அங்க உட்காந்து கத்துணுமா, அதுக்கு எனக்கு டைம் இல்லை, இப்படிலாம் இல்லை. நீங்க வந்து ஐடியில வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அதை எடுறா அப்படின்னு சொல்றது கூட கார்த்தி வயசுக்கு சொல்லணும். நீங்க ஸ்பெஷல் அதேரா இந்த மாதிரி டோனா வரும், அதேரா சொல்லிட்டே இருக்கல இந்த மாதிரி அப்படி இப்படி வரும், அதை எடுத்த முடியும் அப்படின்னு அந்த மாதிரி மாறும். ஸோ இந்த 3 படிகளையும் நீங்க கவனிக்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஆனா கண்டினியூவா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கும். நீங்க அதை விடக்கூடாது. அது நீங்க பஸ்ல போய் டிக்கெட் எடுக்கும் போதுல இருந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி காட்டுற வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வந்து இந்த விஷயத்த மட்டும் நீங்க பாடுறதுனா நீங்க வெளியே போய் தனியா வீட்டுல ப்ராக்டிஸ் பண்ணணும். மத்த எந்த இதுனாலும் அப்படி பண்ணலாம். ஆனா மிமிக்ரி பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்க அதிகமா பேசி காமிச்சு உங்களோட லெவல நீங்க உங்களுக்குள்ளே செக் பண்ணிக்கலாம். ஒரு சில டைம் வந்து உங்க கூட இருக்கவங்களுக்கு வந்து அது சரி அதை விடுங்க, அது வேண்டாம்.
ஸோ இப்படியே ட்ரை பண்ணிட்டே இருங்க. நான் ஒரு சில மாடுலேஷன்லாம் பேசி காட்டுறேன். அதை கேட்ச் பண்ணி பாருங்க. அந்த டயலாக்ஸை ரிப்பீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்தெந்த டயலாக்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் படத்துல பேசுறது, இன்டர்வியூல பேசுற ஒரு சில மாடுலேஷன்லாம் நான் உங்களுக்கு பேசி காட்டுறேன். இந்த டயலாக்ஸ் உங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இதுல இருந்து எனக்கு அவருக்கு பிடிச்ச படம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அவரு எல்லாருமே அந்த டைம்ல இதை பேசிப்பாங்க. ஆதரத்துக்குள்ள அப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டு போய் மதுரை ஜெயில பாத்துட்டு வந்தோம். என்ன சித்தப்பா அதெல்லாம் பார்க்கணுமே கூட்டு வந்துடும் போல இருக்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டோன்ல பேசியிருப்பாரு. அப்படியே மதுரை ஸ்லாங்ல பிரிச்சு மேய்ச்சிருப்பாரு. சோ பையா படத்துல வந்து ரொம்ப எமோஷனலா பேசியிருப்பாரு. இதுல வந்து அதிகமா கரகரப்பே இருக்காரு. அந்த வேலை முடிச்சு தோணுச்சு அதான். ஸோ எமோஷனலா பேசியிருப்பாரு. கைதி படத்துல நிறைய எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்கு. கொஞ்சம் மாசாவும் பேசியிருப்பாரு. நம்ம மாச டைலாக்கே போயிடும். 10 வருஷம் உள்ள அந்த தான் சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு தெரியாதுல்ல. மெய்யழகன்ல வந்து அத்தா நிறைய காசு வச்சிருக்காரு. ஆத்திர அவசரம்னா கேட்கலாம் போலடியே. அத்தா வாங்க வீட்டுக்கு போலாம் அத்தா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு டோன்ல பேசியிருப்பாரு. சோ உங்களுக்கு எந்த மாதிரி டோன்ஸ், நமக்கு எந்த ஒரு டயலாக் ரொம்ப பிடிக்கும், எந்த மூவி ரொம்ப பிடிக்குங்கிறது அதுல மட்டும் நீங்க கிளியரா இருங்க. அது மட்டும் கிளியரா இருந்தாலும் நீங்க ஈஸியா எடுத்துடலாம். நீங்க வந்து அவரோட லைவ் வாய்ஸ் வேணுமா, ஒரு மூவிஸ்ல பேசுற மாதிரி வேணுமா, ஏதோ ஒண்ணு நம்ம ஃபாலோ பண்ணா டெஃபினட்டா நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ இந்த இது ஒரு 3 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அவரோட வாய்ஸ் மாடுலேஷன், ஒரு டயலாக் டெலிவரி எப்படி இருக்கு, அவர் மூவிஸை வாட்ச் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், ப்ராக்டிஸ். நீங்க வந்து இதுக்கு நீங்க யாரை சந்திச்சாலும் நீங்க இதை பேசி காட்டலாம். அதுதான் ப்ராக்டிஸ். நீங்க பேசி காட்டுங்க. நீங்க ஒரு நாளைக்கு 2 பேர்கிட்ட பேசி காட்டும்போது ஒரு 2-3 டேஸ் 5 டேஸ்க்கு அப்புறம் நீங்க 5 to 10 பீப்புள்ஸ் கிட்ட நீங்க பேசி காட்டுறீங்க. ஒரு வாய்ஸ்ல நீங்க கான்பிடென்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க நிறைய வாய்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொல்றேன் நிஜமாவே. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக புது புது வாய்ஸஸ்ல வீடியோ மேக் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது மிமிக்ரி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.